இரவா நாட்கள் இது சொல்லும் போதே இவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. இந்த டைட்டிலுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சாகாத நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மார்டல் டைம்ஸ் அப்படிங்கிறது தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட போஸ்டரை நான் பார்த்தேன், அதாவது டீசர் வர்றதுக்கு முன்னாடி. இந்த படத்தில் அந்த டைட்டில் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங் டிசைன் ஃபாண்ட் ஆஃப் திஸ் டைட்டில் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட் டைமரோட ஆரம்பித்து என் பார்ட்டில் ஒரு ஸ்னேக்கோட ஷேப்பில் முடியுது. நான் கூட ரொம்ப யோசித்தேன் இந்த டைட்டில் ஃபாண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்க வச்சுது. பட் டீசர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் எக்கச்சக்கமான மீனிங் கன்வே ஆகிருக்குன்னு. இந்த டீசரை பார்த்தோன்னே முதல்ல அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுது இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வின் சரவணா தான். அவருடைய ப்ரீவியஸ் படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டி எந்த விதமான ஷேடும் இல்லாமல் இந்த டீசரையும் படத்தை பொறுத்தளவு அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் ஸ்கெட்ச் இதில் என்னன்னு டோட்டலி புரிஞ்சிக்கவே முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரியும் தெரியுது. அட் த சேம் டைம் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கராகவும் தெரிகிறாரு, ஒரு மாடல் ஃபோட்டோகிராஃபரும் தெரிகிறாரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ள இன்கிரீடியண்டாக அடங்குறதுனால இந்த கேரக்டர் அவர் எந்த அளவில் ப்ளே பண்ணியிருக்காருங்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போவே சூப்பராக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 1 minute 43 seconds படத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் மறக்க வச்சுட்டு ஒரு மனுஷனை மட்டும் இந்த டீசர் பார்க்க வைக்கிது. அந்த மனுஷன் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஜே சூர்யாங்கிற ஒரு ஆர்டிஸ்ட். இவ்வளோ நாள் அவர் எங்கே இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மர் அவருக்குள்ளே எப்படி இருந்தாருங்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது இந்த டீசர் பார்க்கும்போது. இதில் முக்கியமாக ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வயசாகியும் மனுஷன் இவ்வளோ ஓபனாகவும் ரொம்ப கூலாகவுமே ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு பல ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. ஐ திங்க் இந்த சீக்ரெட் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. சிவடா நாயர் இந்த படத்தோட ஹீரோயின் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே கண்கள், ஜீரோ, அப்புறம் நெடுஞ்சாலை இந்த மாதிரியான படங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிங் பேக் டு இரவா காலம் இந்த மாதிரியான சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு தனி அப்ரிசியேஷன். இந்த டீசரில் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி. அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். விஜய் கார்த்திக் இதை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சில்வர் ஷாட்டில் 2 பேரும் நிற்கிறதா இருக்கட்டும் சரி, அண்ட் செகண்ட் ஃப்ரேமில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் 2 பேரும் பைக்கில் வரதா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் டே டு நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த டே அண்ட் நைட் இது ரெண்டுமே ஒரு நைட்டில் கன்வே ஆகிட்டு போகுது. அண்ட் அந்த ஹீரோயின் அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படியே டிஸப்பியர் ஆகுது ஒரு மழை காலத்தில். இதை கூட ரொம்ப பிரில்லியண்ட்டாக கம்போஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் இல்லாத லைட்டிங்ஸை இந்த டீசரில் காமிச்சதுனால தான் அந்த படத்துக்கு உண்டான லைஃப் ஈஸியாக சினிமோட்டோகிராஃபியில் சூப்பராக கன்வே ஆகுது. தமிழ் சினிமாவில் ரெகுலராக சினிமோட்டோகிராஃபின்னு பொறுத்தளவில் அதுக்குன்னு ஒரு தனி கிராமர் இருக்குது. இதுதான் ஃப்ரேமிங், இதுதான் கம்போஷன், எல்லாமே ஈஸியாக பிரித்து வச்சிட முடியும். இந்த படத்தில் இந்த டீசரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியோட டோனே அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் பாப் ஆல்பம் எடுத்து பார்த்தோம்னா அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, அதாவது அதோட வாழ்வியல் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு கலர் டோன் அதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் பார்த்த விஷுவல் இதில் கண்டிப்பாக கிடையாது, ஒரு வித்தியாசமான டோன் இருக்குதுங்கிறது தான் எங்களுடைய அப்சர்வேஷன். ஒரு ஃப்ரேமில் ஸ்டே அவே பீச் அப்படிங்கிற ஒரு வேர்டிங் மென்ஷன் பண்ணிருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா எடிட்டர் ஜிகே பிரசன்னா இது எப்படியெல்லாம் டீவியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டே அவே பீச் அப்படிங்கிற வேர்டிங்க்கு முன்னாடி வேறு மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனும் அதுக்கப்புறம் வேறு மாதிரியான ஒரு கண்டென்ட் அவுட்லைனும் இதில் கன்வே ஆகிறது தான் அவருடைய மிகப்பெரிய பிரில்லியன்ஸாக தெரியுது. கமிங் பேக் டு த கனெக்டிவிட்டி ஃபேக்டர். இந்த கனெக்டிவிட்டி ஃபேக்டருங்கிறது இந்த டீசரை பொறுத்தவரை ஒரு 2 இடத்துல ரொம்ப சூப்பராகவே தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை எஸ்ஜே சூர்யா டேட் பண்ணுறாரு. அந்த டேட் பண்ணுற பொண்ணு போட்டிருக்க காஸ்டியூமும் ஹீரோயின் போட்டிருக்க காஸ்டியூமும் ஒரே மாதிரி சிம்பிள் ஆகுது. அது முக்கியமாக ரெட் கலர் காஸ்டியூமில் ரொம்ப சூப்பராகவே தெரியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் செகண்ட்லி அதே ஹீரோயின் ஒரு பெரிய ஃப்ளவர் பாட் எடுத்து ஒரு கார் மேலே போட்டு உடைக்கிறாங்க. அந்த கார் பேனட்ல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மது லவ்ஸ் ரகு. அதே ஃப்ரேமில் ஸ்டே அவே பீச் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்கும் வந்துட்டு போகுது. இரவா காலம்னு இந்த டீசரை பார்க்கும்போது நாங்கள் அப்சர்வ் பண்ணது இப்போ உங்கள் முன்னாடி எடுத்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்கள் அப்சர்வேஷனுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தோணுதுங்கிறத கீழே கமெண்ட் மூலியமாக தெரிவிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் யாரை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த டீசர் பொறுத்தளவில் அதை கூட நீங்கள் கமெண்ட்டாக சேர்த்து தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ.